முன்னெல்லாம் 5 வருடத்துக்கு ஒரு தடவை ஜாதியை நினைப்புப்படுத்துவானுங்க. இப்பதான் திடீர்னு தேர்தல் வருதுங்களே, அந்த தேர்தலுக்கு தேர்தல்ல கிளப்பி விட்டுறானுவா. எப்படி குழந்தை எந்த வட்டாரத்துல எந்தெந்த ஜாதிக்கார அதிகமா இருக்கான்னு கணக்கெடுத்து அந்த ஜாதிக்காரன் புடிச்சு போட்டு ஜெயிச்சு போடுறானுவா. குழந்தை நினைச்சா வயிற்ற எரியுது. குழந்தை சட்டப்படி சாதி இல்லைன்னு சொல்றானுவோ, ஆனா அந்த சட்டசபைக்கு போறதுக்கு முன்னையே சாதியை கிளப்பி விட்டுறானுல. ஏன் குழந்தை வெளியில கிளப்பி விட்டுட்டு அவனுங்க உள்ள போய் என்ன தமுக்க போறானுவோ? யார ஏக்கிற வேலை இது? எத்தனை நாளைக்கு இந்த பேத்து மாத்து? குழந்தை நான் ஏதாவது குத்தங்கரையா தப்பு தண்டா பேசியிருந்தா திருத்தணும். குழந்தை குத்தமா இது எங்கெங்கயோ பேசி யார் யார் காதலையோ விட வேண்டிய பொன்மொழிகள்பா. அப்போ கட்சி வெறிதான் ஜாதி வெறியை கிளப்பி விடுது இல்லையா? அதான் குழந்தை, இந்த நாட்டுல கோடானு கோடி சாதி இருந்தப்ப ஏற்படாத கொடுமை இப்ப முளைச்சிருக்கிற 10-12 கட்சியால ஏற்பட்டு போச்சுங்க. எப்படி? அத முன்ன ஒரு தெருவில் 10 வீடு இருந்தா 10 சாதி தானங்கள இருக்கும். இப்ப ஒரு ஓட்ட குடிச்சக்குள்ள 9 கட்சியை வச்சுக்கிட்டு பெரியப்ப சித்தப்பனை முறைக்கிறான், சித்தப்ப பெரியப்ப மகனை வெட்டுறான். இதே ரோதையா போச்சுங்க. இது எங்க போய் எப்படி உருப்பிடும்? ஒரே குழப்பப்பா. இதெல்லாம் என்ன முடிவு, என்ன சமாச்சாரம்? குழந்தை ஒண்ணு இல்ல, சுருக்கம். தேர்தல்ல கால் மாடு தலைமாட மாற்றி போட்டா எல்லாம் சரியா போயிடும். எப்படி? ஐயமாருவ தெருவுல அப்துல் காதரை நிறுத்தும், அப்துல் காதர் தெருவுல ஹரிசனை நிறுத்தும், ஹரிசனை சேரியில ஐயங்கார நிறுத்தும். இப்படி எல்லாம் நிறுத்தினா என்ன வரும்? என்ன வரும்? யோசியம் வருமா? யோசியம் வந்தா தான் எல்லாம் சரியா போயிடுங்க. கடைசியா குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடலாங்களா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு. குழந்தை இப்ப இந்த இளவட்ட பசங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரியான ஆசை வந்துகிட்டு இருக்கு. என்னது? இந்த 4 பயங்க ஒண்ணு சேர்ந்தானுங்கன்னா இப்ப என்ன சொல்லிக்கிறானுங்க தெரியுமா? அடே இந்த மண்ணோட மாரடிச்சு நாம என்னத்தாடா கண்டோம், ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்துகிட்டு ஊட்டத்துல கள்ளக்கரம்பைய விட்டு எரிஞ்சோம்னா ஒரு நாளைக்கு செய்யறதுக்கு போயிட்டு மறுநாளே தலைவர் ஆயிடலாம். அப்படி தலைவர் ஆயிட்டா உழைக்காம கொள்ளாம சுலபமா கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டானு. அத பைத்தியக்கார பயமானோடா, தலைவர் ஆகுறதுன்னா அது ரொம்ப பெரிய சங்கதி. நிறைய படிக்கணும், நிறைய உழைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்பான அவன் படிச்சானா, இவன் உழைச்சானா, அவன் இல்லையா இவன் இல்லையா? நேற்றுக்கு வரைக்கும் எங்களோட சோத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு வங்களாவும் காரம் வச்சுக்கிட்டு இருக்கானே, அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ஆணியர் டாப்ல கேக்குறாங்க. நமக்கு பதில் சொல்ல முடியல. ஏன் இருக்கு? எது? வங்களாவும் காரம். யாருக்கிட்ட? அட புரிஞ்சு போச்சுப்பா, விடு. எங்க வரலுமே சங்கதி பிரிஞ்சு போச்சு, குழந்தைக்கு புரியாம இருக்குங்களா? இந்த ஆசை எல்லாருக்கும் வர்றது நியாயமா? இந்த நாடு குட்டிச்சவரா போறதுக்கு இதை விட வேற ஆசையே வேணும். நான் உலக நாடெல்லாம் சுத்திட்டு வந்தவன், அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். எல்லாரும் உழைக்காம எந்த நாடு உருப்பட்டதே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க.